ஜெப்ரானிக்ஸ்ல இருந்து ஒரு ஹோம் தியேட்டருக்கான ஒரு சவுண்ட் பாரை அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. டால்பி ஆடியோவோட 5.1 சரவுண்ட் சிஸ்டமோட இந்த ப்ராடக்ட் 600 வாட்டுக்கான சவுண்ட் அவுட்புட்டோட அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா சவுண்ட் பார் இருக்கு, ஊஃபர் இருக்கு, அது தவிர ரியர் சேனல்ல 2 சேட்டலைட் ஸ்பீக்கர், வயர்லெஸ் சேட்டலைட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஆர்வமாக இருக்கும். ஸோ முதல்ல அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னெல்லாம் வருது அப்படிங்கிறத காமிக்கிறேன். அதுக்கப்புறமா இதை செட்டப் பண்ணிட்டு சவுண்ட் சாம்பிளோட இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரைட், ஸோ ஒரு வழியாக அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சவுண்ட் பார் ரொம்ப ஹெவியாலாம் இல்லை, நம்மளே ஈஸியாக மேனேஜ் பண்ணி நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். பொதுவாக நீங்கள் ஒரு டிவியில் இதை நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டிவிக்கு அடியில் வைக்கிறது பெஸ்ட்டான பிளேஸ் சவுண்ட் பாருக்கு. ஸோ 225 வாட் ஸ்பீக்கர் இதுக்குள்ளே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பின்புறத்தில் இந்த சவுண்ட் பாரை நீங்கள் வால் மவுண்டிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், அதாவது உங்கள் டிவியை வால் மவுண்டிங் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு கீழே இந்த சவுண்ட் பாரை அழகாக வால் மவுண்டிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் 2 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி டைப் ஏ போர்ட் இருக்கு. அது தவிர உங்களுக்கு ஆக்ஸ் போர்ட் இருக்கு, HDMI போர்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிவியில் ERC சப்போர்ட் பண்ணுறதுக்கு HDMI போர்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு ஆப்டிக்கல் போர்ட்டும் இருக்குது. ஸோ தேவையான எல்லா போர்ட்ஸும் பின்புறத்தில் இந்த சவுண்ட் பாரில் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இந்த சவுண்ட் பாரோடைய பில்டு குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஸ்மூத்தான ஒரு பிளாஸ்டிக்கு கிளாசி ஃபினிஷிங் தான் இருக்குது. நீங்கள் துடைக்கிறப்போ பத்திரமா பார்த்து நீங்கள் துடைச்சிக்கணும். தூசியோடு துடைச்சிங்கன்னா ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மெட்டல் கிரில், இந்த மெட்டல் கிரிலுக்குள்ளே ஒரு டிஸ்பிளே இருக்குது. இந்த டிஸ்பிளே வந்து என்ன இன்புட் மோடில் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லும். அதே நேரத்தில் வால்யூம் சேஞ்ச் பண்ணுறது, இந்த ட்ரெபிள் அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். நல்ல ஒரு அழகான ஒரு எல்இடி டிஸ்பிளே. இந்த எல்இடி டிஸ்பிளே வந்து பொதுவாக நம்ம ஜெப்ரானிக்ஸோடைய ப்ராடக்ட்ஸில் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். சப்போஸ் கை வச ரிமோட் இல்லை அப்படின்னா இதை நீங்கள் மேனுவலாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. பவர் ஆன், அப்புறம் வால்யூம் அப் டவுன் உள்பட தேவையான பட்டன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் கண்ட்ரோல் யூனிட்டே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சவுண்ட் பார் தான். ஸோ இவருக்கு அடுத்த ஸ்பெஷாலிட்டி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர் வர்றாரு. ஸோ இவர் தான் வந்து சப்வூஃபர், உடன் சப்வூஃபர், நல்ல குவாலிட்டியான சப்வூஃபரை கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் எந்த டிசைனும் இல்லாமல் பிளெயினான ஒரு லுக் இருக்குது. சைடில் உங்களுக்கு பேசிவ் ரேடியேட்டர்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஜெப்ரானிக்ஸ் அப்படிங்கிற பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து நீங்கள் வைக்கிறப்போ வைப்ரேஷன் வந்து தரையை தாக்காமல் அந்த மாதிரி வைப்ரேஷனை வந்து டேம்பனிங் பண்ணுறதுக்காக கீழே ரப்பர் ஃபிட்டிங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தரையில் தான் நீங்கள் யூஸ்வலாக டிவி பக்கத்தில் தரையில் ஓரமாக வைப்போம் சப்வூஃபரை வைக்கிறதுக்கான லொக்கேஷன். ஸோ அதை நீங்கள் தரமாக இங்கே பார்த்து நீங்கள் வச்சுக்கலாம். இந்த சப்வூஃபர் பின்புறத்தில் பெருசாக எந்த பட்டன்ஸும் கிடையாது. ஒரு யூஎஸ்பி டைப் ஏ போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இதை சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரபுள் ஷூட்டிங் பண்ணணும், இல்லை அப்டேட் பண்ணணும், சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் பேரிங் பட்டன் இருக்குது. இந்த பேரிங் பட்டன் எதுக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறமா இது வந்து இப்போ வயர்லெஸ்லி பேராக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு எல்இடி இண்டிகேட்டர் இப்போ ப்ளூ கலர் மோடில் இருக்குது. பின்புறத்தில் உங்களுக்கு ஏர் போகிறதுக்கு அந்த ஸ்பீக்கர்லேருந்து சவுண்ட் ஏர் போகிறப்போ நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அந்த ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இந்த சிம்பிளான டிசைன் கொண்ட சப்வூஃபர் இதுவும் பார்த்தீங்கன்னா 225 வாட் அவுட்புட் கொண்ட ஒரு சப்வூஃபர் இது. இந்த பர்டிகுலர் மாடல் 9510WS மிகப்பெரிய ஹைலைட்டே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் தான். ரியரில் வரக்கூடிய சேட்டலைட் ஸ்பீக்கர் தான். ஸோ டால்பி சவுண்ட் இருக்குது. அதனால உங்களுக்கு 5.1 சரவுண்ட் சிஸ்டம் கிடைக்கிறதுக்கான ஹெல்ப் பண்ணுறது வந்து இந்த சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் தான். ஸோ இதில் எது லெஃப்ட்டு எது ரைட்டு அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கான சுவிட்சு கீழே கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு சின்ன ஒரு ட்ரைபாட் மவுண்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு 3/4 உங்களுக்கு நட்டு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் சவுத்தில் நீங்கள் மவுண்டிங் பண்ணிக்கலாம். பின்புறத்தில் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி டைப் சி போட்டு இதுலேயும் யூஎஸ்பி டைப் சி போட்டிருக்கு. அது இரண்டுமே வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ணுறதுக்காக தான். வேறு எந்த இதில் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிடையாது. இது பேரா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இண்டிகேட்டர் லைட் ஒன்று பின்புறத்தில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இதுக்கு பவர் பண்ணணும் பார்த்தீங்களா, இது வயர்லெஸ் சப்வூஃபர் தான். பட் இருந்தாலும் இதுக்கு பவர் வந்து நம்ம வயர்லெஸ்ஸில் கொடுக்க முடியாது. ஸோ அதுக்காக 2 பவர் அடாப்டர் உங்களுக்கு பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ அது இரண்டையும் இதோட நீங்கள் கனெக்ட் பண்ணி இதை நீங்கள் எங்கே மாட்டுறீங்களோ அதுக்கு கீழே அதுக்கு பக்கத்தில் ஒரு பவர் அவுட்லெட்டை பார்த்து நீங்கள் செட் பண்ணிடணும். இதிலிருந்து எந்த வயர் கனெக்ஷனும் சப்வூஃபருக்கோ இதுக்கோ கிடையாது. ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம் அமைச்சுங்களேன், இந்த வயர்லாம் உள்ளே சுற்றிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கான பெஸ்ட் ஆப்ஷன் இந்த வயர்லெஸ் சப்வூஃபர் தான்.
இது தவிர உங்களுக்கு பாக்ஸுக்குள்ள இந்த ரிமோட் கண்ட்ரோல் வந்துடுது, ஒரு HDMI கேபிள் கொடுத்துட்றாங்க, அப்புறம் உங்களுக்கு ஒரு ஆக்ஸ் கேபிளும் கொடுத்துட்றாங்க. அப்புறம் இதை நீங்கள் இந்த சேட்டலைட் ஸ்பீக்கரையோ இல்லை இந்த சவுண்ட் பாரையோ நீங்கள் வால் மவுண்டிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான பிராக்கெட் ப்ளஸ் அதுக்கான பேடிங்ஸும் கொடுத்துருக்காங்க, டேம்பனிங் பேடிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்க்ரூஸ், ஃப்ளை நட்டு எல்லாமே பாக்ஸுக்குள்ளேயே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ அவ்வளோதான், பாக்ஸ் கண்டென்ட்ஸ் அவ்வளோதான். பில்டு குவாலிட்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னா சப்வூஃபர் நல்ல சாலிடான பில்டு குவாலிட்டி, நல்ல டிசைன், ரொம்ப மினிமலிஸ்டிக்காக சிம்பிளான டிசைன். இந்த LED லைட்லாம் போட்டு ஜிகா அங்கே சுற்றுறது அந்த காம்ப்ளிகேஷன்லாம் கிடையாது, சிம்பிளான பிளெயின் டிசைன். ஸோ அது வந்து நம்ம சப்வூஃபர் இதே உங்களுக்கு சவுண்ட் பாரும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு பிளெயின் டிசைன், நல்லா நீட்டான டிசைன் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி நம்ம பார்க்குறப்போ இந்த சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் இதோடைய டிசைனும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பிளாஸ்டிக் தான். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு மெட்டல் மெஷ் கொடுத்துருக்காங்க, லைட் வெயிட்டாக இருக்குது, நீங்கள் ஈஸியாக வால் மவுண்டிங் பண்ணிக்கலாம். ப்ராக்டிக்கல் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு சவுண்ட் சாம்பிள் கேட்டுட்டு அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி ரிட்டர்ன் வருவோம். ஆல்ரைட், ஸோ இந்த ஸ்பீக்கர்னுடைய சவுண்டு சாம்பிள் கொஞ்சம் கேட்டு பார்த்தீங்க. ஸோ இப்போ நம்ம திருப்பி எடுத்து இங்கெல்லாம் வச்சு உங்களுக்கு எப்படி இருக்குது, என்ன என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இதோடைய டால்பி ஸ்பெஷாலிட்டி. டால்பி ஆடியோ நம்ம கேட்குறப்போ ரியல் சரவுண்ட் எஃபெக்ட்டு செம்மையாக சுற்றி அடிக்குது சவுண்டு. உங்களுக்கு வந்து இந்த அட்மாஸ்ல வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இம்மர்சிவான சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பட் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் உட்காந்து ஒரு சோஃபாவில் உட்காந்து இந்த பக்கம் 2 ரியர் சேட்டலைட் ஸ்பீக்கர், இந்த சேட்டலைட் ஸ்பீக்கர் தான் ஸ்பெஷாலிட்டி எதுக்கு, இது ரெண்டையும் வச்சு நம்ம கேட்குறப்போ சவுண்ட் அப்படியே சுற்றி அடிக்குது. என்ன அதாவது கரெக்டான சவுண்ட் சேனலிங். சில சமயம் வந்து எமுலேட்டட் உங்களுக்கு 5.1லாம் இருக்கும், அது சும்மா தேவையில்லாமல் இங்கே ஒரு சவுண்டு அங்கே ஒரு சவுண்ட்லாம் கேட்கும். ஸோ தேவையான எந்த ஒரு பேக்ரவுண்ட் சவுண்டு உங்களுக்கு பின்னாடி இருந்து வரணும்னா அந்த சவுண்டை எடுத்து கரெக்டாக என் கொண்டு வந்து கொடுக்குது. அதோட ஸ்பெஷாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆடியோ இந்த மாதிரி இன்னொரு ஸ்பீக்கர் ரிவ்யூ போட்டிருந்தேன். அதில் வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து கமெண்ட்டில் போட்டிருந்தாரு, இந்த ரியர் ஸ்பீக்கர்ஸ் வந்து சவுண்ட் அவ்வளோவா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது நிறைய பேருக்கு நானும் பார்த்தீங்கன்னா சோனியுடைய ஒரு சவுண்ட் ஸ்பீக்கர் வச்சுருக்கேன். அதில் வந்து ரியருடைய சவுண்ட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், ரொம்ப மைல்டாக சிறுசாக கேட்கும். ஆனால் இந்த பர்டிகுலர் ஸ்பீக்கர்னுடைய இந்த ரியர் ஸ்பீக்கருடைய சவுண்டு ரொம்ப ப்ராமினெண்ட்டாக கேட்குது. உண்மையிலேயே பின்னாடி 2 ஸ்பீக்கர் இருக்கிறது வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அதை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு நீங்கள் படமும் எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது. உங்களுக்கு இம்மர்சிவான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இதில் கொடுக்குது. நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்டும் இதில் இருக்குது. இந்த சவுண்ட் பாரில் வரக்கூடிய அந்த சவுண்டு வாய்ஸ்னுடைய கிளாரிட்டி நல்லா இருக்குது. உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னுடைய கிளாரிட்டியும் சூப்பராக இருக்குது. ரொம்ப ஒரு துல்லியமான ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சவுண்ட் நோட்டு, அதுக்கான ஒரு டியூனிங், அந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் டியூனிங் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். பட் உங்களுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இன்னொரு ஃப்ரீக்வன்சியை கலங்கடிக்காமல் ஒரு க்ளீனான ஒரு சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். வால்யூம் வந்து நீங்கள் கம்மியாக வச்சு கேட்டாலும் சவுண்டுடைய கிளாரிட்டி நல்லா இருக்குது. ஃபுல் வால்யூமில் வச்சு கேட்டாலும் உங்களுக்கு ஸ்பீக்கர் பிரிகிற மாதிரி சவுண்டோ இல்லை வேற எங்கேயும் ஆடுற மாதிரி தெரிக்கிற மாதிரி சவுண்டோ எதுவுமே இல்லாமல் க்ளீனான சவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஹை வால்யூம் வைக்காதீங்க, பக்கத்து வீட்டுக்காரன் தோற்ற வந்துடுவான். அதே மாதிரி இந்த சப்வூஃபர்னுடைய பேஸ் எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ராமினெண்ட்டாக நல்ல ஒரு டீப்பான பஞ்சி பேஸ் இருக்குது. நான் கேட்டுட்டு இருக்கிறப்போ பக்கத்தில் பொண்ணு உட்காந்துச்சு, என்னப்பா நெஞ்சில் அதிர்ற மாதிரி சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஒரு பேஸ் பிரியராக இருந்தீங்க அப்படின்னு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஆக்ஷன் மூவிஸ்லாம் பார்க்குறப்போ அந்த சுற்றி வரக்கூடிய சவுண்டு ப்ளஸ் இந்த பேஸ் இதிலிருந்து வரக்கூடிய அந்த ஆடியோ எஃபெக்ட் எல்லாமே சேர்ந்து நீங்கள் கேட்குறப்போ பக்காவான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ குறை சொல்கிறதுக்கு இது வந்து பெய்டு வீடியோவோ இல்லை லட்சக்கணக்கில் நான் காசு வாங்கிட்டுலாம் நான் சொல்லலை நான். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ப்ராடக்ட்டை ஜெப்ரானிக்ஸ் கம்பெனிலேருந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அனுப்பிச்ச ப்ராடக்ட்டு எப்படி இருக்குன்னு நான் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். என்ன ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே நீங்கள் சரௌண்டை நீங்கள் வைக்கிறப்போ அந்த இடத்துல பவர் பாயிண்ட்டோ ப்ளக் பாயிண்ட்டோ இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதுக்கான எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பாக நம்ம கொடுத்தாகணும். ஸோ இதோடைய கேபிளுடைய லென்த்து இதில் ஷார்ட்டாக இருக்குது. ஸோ எக்ஸ்டென்ஷன் கேபிள் கண்டிப்பாக பல பேர் வீட்டுக்கு தேவைப்படும். இதை வாங்குறப்போ அளந்துக்கிட்டு எக்ஸ்டென்ஷன் கேபிளும் நீங்கள் வாங்கிக்கிங்க. டிவி கடியில் வைக்கிறப்போ டிவியை மறைக்காமல் இருக்குது, பர்ஃபெக்டான ஒரு ஹைட்டு நல்லா இருக்குது, எந்த இடத்துல எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. நீங்கள் ரிமோட் கண்ட்ரோல்லாம் இந்த ரிமோட் கண்ட்ரோலுடைய குவாலிட்டி நல்லா இருக்குது. இதோடைய எஃபெக்டிவ்னஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இது ஐஆர் ரிமோட் கண்ட்ரோல், உங்களுக்கு வால்யூம் அப் டவுன், ஈக்குவலைசர், பேரிங் எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், நல்லாவும் ஒர்க் ஆகுது. இந்த சப் ஊஃபருடைய எஃபெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் பேக்கேஜ் இந்த விலைக்கு 16,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஒரு பேக்கேஜாக இந்த 9510WS ஸ்பீக்கரை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க ஜெப்ரானிக்ஸ்லேருந்து. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒரு 600 வாட் ஒரு ஸ்பீக்கர், நல்ல ஒரு லவுடான ஒரு ஸ்பீக்கர் வேணும், ஒரு மூவி பார்க்குறப்போ ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வீட்டில் கொண்டாடணும், அதிக விலை இல்லாமல் ஒரு இந்த பட்ஜெட்டில் கொண்டு வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஜெப்ரானிக்ஸோட ஸ்பீக்கர் நீங்கள் வாங்கலாம். வாங்குறதுக்கான லிங்க் ப்ளஸ் இந்த ப்ராடக்ட்னுடைய மேலும் பல விவரங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அடுத்த பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம். Get it.